வெல்கம் டு உமா டைலரிங். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பில்லோ கவர் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வித் மெஷர்மெண்ட்டோட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உயரம் 26 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன், அகலம் 16 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இது நார்மலாக எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுறது தான். உங்களுக்கு உங்களோட அளவு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் எப்பவும் போடுற மாதிரி ஒரு உதவி படம் போட்டிருக்கேன். அதே மெத்தடில் ஸ்கேல் அளவு வச்சு இந்த பக்கம் படம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கர்ச்சீஃப்க்கு என்ன பண்ணீங்களோ அதே தான், அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பேப்பர் பேட்டர்னுக்கு போல வாங்க. 26 மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் நம்ம எப்பவுமே இன்ச்சில் பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு. இன்ச்சில் 16 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதே போல் கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம். 16 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு கோடு போட்டுக்கலாம். லைட்டாக டாட் லைன் போட்டு அப்படியே வெட்டிக்கலாம். இந்த பேப்பர் பேட்டர்னை வச்சு கர்ச்சீஃப்க்கு எப்படி நம்ம அளவுகள் விட்டு துணியில் கட் பண்ணமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் தான் பேட்டர்ன் ரெடி. அடுத்தது கிளாத்தில் போட போகிறோம். எனக்கு ஆல்ரெடி அதே சைஸில் கொஞ்சம் துணி இருக்கு, அதுலேருந்தே நான் காமிக்கிறேன். உங்களுக்கு எப்பவும் போல் சைடில் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக விட்டுக்கணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் 1/2 இன்ச்சு. மேலே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு 1 இன்ச்சு மேலே விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை மட்டும் நான் கட் பண்ணுறேன். இது வந்து நம்மளோட நார்மல் பில்லோ கவர். உங்களுக்கு இந்த இடம் ஃபோல்டாக வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லாட்டி கட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம தைக்கலாம். எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேக் சைடில் திருப்பிட்டு ரெடி ஜாயின் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். இந்த 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு வரைக்கும் போட்டுக்கலாம். அடுத்தது இப்படி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடில் மறுபடியும் உயர்த்தலாம். பில்லோ கவர் தைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் ஸ்ட்ரைட்டாக கொடுக்கணும். அவ்வளோதான். எண்டில் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு இதையே அப்படியே மேலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு 1 இன்ச்சு நம்ம கேப் கொடுத்துருக்கோம், அதை மடிக்கணும். மேலே வந்து ஓப்பன் பக்கம் வந்து 1 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. இப்படி மடித்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு கர்ச்சீஃப் படித்த மாதிரியே இந்த கார்னர்லேயே ஸ்டிச் பண்ணோம். நல்லா இந்த கார்னர்லேயே அடித்தோம்னா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஒரே மாதிரி இடத்துலையே வந்து முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் தையல் போட்டு கட் பண்ணிடுவோம். இப்போ 4 பக்கம் நம்ம இதுக்கு நாட்டு வைக்க போகிறோம். அது வந்து ஒரு 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, நேர் பீஸு. அதை சன்னமாக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கயிறு கட்டிட்டோம் அப்படின்னா பில்லோ கவர் வந்து நமக்கு வெளியே விலகாது. குழந்தைகள்லாம் எடுத்து விளையாடும் போது பில்லோ கவர் வந்து வெளியில் விழுந்துடும். அதுக்கு இந்த கயிறு கட்டிட்டோம்னா கொஞ்சம் விலகாமல் தவிர்த்துக்கலாம். கொஞ்சம் சன்னமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு 4 பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உள் பக்கமாக பார்த்து
கீழேயும் மேலேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒன் சைடு மடிச்சுட்டு இதில் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங் தையல் போட்டுட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். குழந்தைகளை எடுத்து விளையாடும் போது பில்லோ கவர் பில்லோ வந்து கீழே விழுந்துடும். இந்த மாதிரி கயிறு வச்சு கட்டிட்டோம்னா உங்களுக்கு பில்லோ வந்து கவரை விட்டு கீழே விழுகாது. நாளையும் வச்சு அடிச்சாச்சு. பில்லோவை உள்ளே போட்டுட்டு இப்படி கட்டிக்கலாம். இப்படி ஒரு போ போட்டுருங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். பில்லோ கவர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.